எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் குப்புசாமி. மேங்கோ ட்ரீ லேர்னிங் ஹப் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஆங்கிலம் கத்துக்கிட்டு சரளமா பேசுறது மூலமா உங்களுடைய மனதை வலுப்படுத்துங்கள். ஒரு புதிய மொழியை கத்துக்கிட்டு சரளமா பேசும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நான் குட்டி குட்டி வாக்கியங்களை அமைக்கிறதுல இருந்து மிக பெரிய வாக்கியங்கள் அமைக்கிற வரையும் ஆங்கிலத்தோட இலக்கணத்தையும் வாக்கிய அமைப்பு முறைகளையும் நான் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வரிசையில இன்னைக்கு டே 15ல இருக்கோம். இன்னைக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு கத்துக்கலாம். டே 14ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியத்தை எப்படி அமைக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்க. அந்த வாக்கியங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதோட டெய்லி 20 வெக்காபுலரி அப்படின்னு இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் நீங்க தினமும் 20 வெக்காபுலரி வார்த்தைகளை கத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நீங்க டெய்லியும் 20 வார்த்தைகள் கத்துக்கிட்டாதான் நீங்க இனிமே அமைக்க போற வாக்கியங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப அது பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு வாக்கியங்களை அமைக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா வெக்காபுலரி திறன் இருக்கணும். அதாவது நிறைய வெக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் டக்கு டக்குன்னு வார்த்தைகளை போட்டு வாக்கியங்களை உருவாக்கி பேச முடியும். அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கே போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்து வெக்காபுலரி பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவிலையும் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டென்சஸ் ரொம்ப டீட்டெயிலாக மனசில் பதியிற மாதிரி படிச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம அமைக்க போகிற வாக்கியங்களுக்கு இதுதான் அடிப்படை. ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்குறோம். இன்னொரு கிளாஸில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம்னா நம்ம எல்லா டென்ஸையும், அதாவது 12 வகையான வாக்கியங்களை எப்படி அமைக்கிறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வாக்கிய அமைப்பு முறைகள் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போய் பேசுறதுக்கு ஒரு அடிப்படை. அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சப்ஜெக்ட் வெர்பை மட்டும் வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதனால் மனசில் பதிகிற மாதிரி பயிற்சி செய்யுங்க, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, தன்னம்பிக்கையோட தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. உங்களாலேயும் ஆங்கிலம் பேச முடியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பாஸ்ட் டென்ஸ்ல என்னென்ன படித்தோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படித்தோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படித்தோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படித்தோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம என்னென்ன படித்தோம்? ஒரு செயல் கடந்த காலத்துல தொடங்கி நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத பத்தி படித்தோம். ரெண்டாவதா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியங்களை எப்படி படித்தோம்? ஒரு செயல் இன்னொரு செயலுக்கு முன்னாடி நடந்திருந்ததை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியத்தை வச்சு பேசணும். சரிங்களா? இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கியங்களை எப்படி பேசணும்? அதாவது ஒரு செயல் கடந்த காலத்துல தொடங்கி ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரலையும் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசும்போது அந்த செயலை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கியத்தை வச்சு பேசணும். சரிங்களா? அதாவது ஒரு செயல் ஏற்கனவே தொடங்கிடுச்சு, அது கண்டினியூ ஒரு குறிப்பிட்ட டைம் வரலையும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அதாவது குறிப்பிட்ட டைம் வரலையும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கும். முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது கடந்த காலத்தில் இருக்கிறனால அந்த செயல் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு இடத்துல இருந்து தொடங்கி இன்னொரு ஸ்டேஜ் வரையும் அது நடந்துகிட்டு இருந்தது, இந்த குறிப்பிட்ட காலத்தில் நடந்துட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ நம்ம ப்ரெசன்ட்ல இருந்து பேசும் பொழுது இந்த செயல் தொடர்ந்ததுக்கும் முடிஞ்சதுக்கும் இடையில நம்ம அந்த செயல் நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம பேசும் பொழுது ஒரு கால அளவை நம்ம பயன்படுத்தி பேசணும்னா அந்த செயலை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கியத்தை வச்சு அமைக்கணும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஓகே, இது ஃபியூச்சர், ப்ரெசன்ட், ஸோ இது பாஸ்ட். சரிங்களா? நிகழ்காலத்திலேருந்து நீங்கள் பின்னாடி போகிற எந்த செயலுமே முடிஞ்சு போன செயல். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா இங்கே ஒரு செயல் ஆரம்பிக்குது. சரிங்களா? இங்கே ஒரு செயல் ஆரம்பிக்குது, அது இவ்வளோ தூரம் நடக்குது, இந்த செயல் இங்கே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ என்னென்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த செயல் என்னது நடந்து கொண்டு இருந்தது. சரிங்களா? இப்போத்துக்கு நம்ம இப்போ நிகழ்காலத்தில் நம்ம பேசும்போது அந்த செயல் முடிஞ்சு போன செயல். ஸோ இப்போ எப்படின்னா நம்ம இங்கே இருந்துக்கிட்டு இந்த செயலை இந்த பாயிண்ட், ஓகே, இந்த பாயிண்ட் ஒரு காலம் இல்லையா? ஸோ ஒரு காலத்தில் தொடங்கி ஒரு காலத்தில் முடிஞ்சிருக்குது. இதுவும் ஒரு பாயிண்ட் இல்லையா? ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். சரிங்களா? இந்த பாயிண்ட்ல நம்ம இந்த செயலை பற்றி சொல்லும் பொழுது இந்த செயல் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அந்த செயல் நடந்து கொண்டு இருந்தது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை பேசும் பொழுது நம்ம
பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அமைச்சு பேசணும். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ இது வந்து 2010. சரிங்களா? 2010 நான் எங்கே இருக்கேன்? கரூரில் இருக்கேன் அப்படின்னு வச்சுங்க. இப்போ இது வந்து 2025. ஸோ இங்கே வந்து இப்போ என்ன, இங்கே வந்து நான் வந்து சேலம் போயிட்டேன். ஓகே, கரூர்லேருந்து இங்கே இதுவரை இதுலேருந்து 2010லேருந்து 2025 வரலையும் நான் எங்கே இருந்தேன்? கரூரில் இருந்தேன். 2025க்கு நான் சேலம் போயிட்டேன். சரிங்களா? நீங்கள் இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? நான் 2010லிருந்து கரூரில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்ன, சேலம் போகிறதுக்கு முன்னாடி நான் 2010லிருந்து கரூரில் தான் வசித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே ஒரு கால அளவு சொல்கிறீங்க. இன் பிட்வீன் வந்து இப்போ நீங்கள் இந்த டைமில் போயிட்டீங்க. சரிங்களா? இப்போ இந்த சைடில் எப்படி நடந்திருக்குது? இங்கே நடந்திருக்குது. இங்கே நடந்து, அதாவது நீங்கள் சேலம் போகிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா? 15 வருஷமா நீங்கள் கரூரில் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஒரு 15 வருஷமா கரூரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சேலம் போகிறதுக்கு முன்னாடி இல்லை கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இத்தனை வருஷமா இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ ஒரு குறிப்பிட்ட கால அளவை சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி செயல்களை சொல்லும் பொழுது நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியத்தை அமைச்சு சொல்லணும். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் டூர் போகிறீங்க. சரிங்களா? டூருக்கு வந்து உடனே பிளான் பண்ணி போக மாட்டீங்களா? டூருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 4 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. இதெல்லாம் அழிச்சிடலாம், புரியுற மாதிரி சொல்லணும்ல. ஸோ இப்போ டூருக்கு எப்போ பிளான் பண்ணுறீங்க? ஜனவரி மாதத்துலேருந்து பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் டூருக்கு எப்போ போகிறீங்க? ஜூன் மாதம் போகிறீங்க. சரிங்களா? டூருக்கு இங்கேருந்து பிளான் பண்ணுறீங்க. பிளானிங் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்போ போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க? ஜூன் மாதத்துக்கு டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட எத்தனை மாதம் பிளான் பண்ணுறீங்க? ஜனவரியிலேருந்து ஜூன் வரலையும் 6 மாதம். சரிங்களா? ஸோ 6 மாதமாக நீங்கள் பிளான் பண்ணி ஜூனில் ஒரு டேட்டில் நீங்கள் டூர் போகிறீங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஜூன் மாதம் டூர் போகிறதுக்கு முன்னாடி 6 மாதமாக நாங்கள் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? திட்டம் போடுறீங்க, மாற்றி அமைக்கிறீங்க, திட்டம் போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே இருந்துக்கிட்டு நம்ம இங்கே சொல்கிறோம் டூர் போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம டூர் போகிறதுக்கு முன்னாடி இருக்கலாம். இது எந்த டைமில் வேணாலும் இருக்கலாம். இந்த டைம்லேருந்து இதுக்குள்ளே எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இதாச்சும் இது தேவை. ஸோ இந்த டைமுக்குள்ளே இதிலிருந்து ஜனவரியிலேருந்து ஜூனுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜூன் மாதம் போனோம், டூர் போகிறது முடிஞ்சிருச்சு. ஆனால் டூர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க? 6 மாதமாக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் டூர் போவதற்கு முன்பு 6 மாதமாக திட்டம் போட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த 6 மாதம் அப்படிங்கிற கால அளவு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கிய அமைப்பை வச்சு தான் சொல்லணும். சரிங்களா? 6 மாதமாக நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 வருஷமாக அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான். 10 வருஷமாக அங்கே வசிச்சுக்கிட்டு இருந்தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியத்தை அமைச்சு பேசணும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வாக்கிய அமைப்பு முறை எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் வேணும், வெர்பு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கூடவே வந்து துணை வினைச்சொற்கள் வரும் அப்படின்னு வந்து நிறைய டென்சஸில் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன மாதிரி வரும்? நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன படித்தோம்? ஹேவ் பீன், ஹேஸ் பீன் அப்படின்னு படித்தோம். சரிங்களா? அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன படித்தோம்? ஹேவ், ஹேஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேட் அப்படின்னு படித்தோமா? சரிங்களா? ஸோ அதே இது அப்படியே வந்துருங்க. என்னன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன படித்தோமோ அதனுடைய துணை வினைச்சொல் தான் இது ஹேடு. சரிங்களா? இந்த கண்டினியூஸ், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் பீன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி வரும். சரிங்களா? இதெல்லாம் இந்த வெர்போட ஐஎன்ஜி வர்றது என்ன டென்ஸில் நம்ம படித்தோம்? கண்டினியூஸ் டென்ஸில் படித்தோம். எல்லா கண்டினியூஸ் டென்ஸ்லையும் வெர்போட ஐஎன்ஜி வரும். அந்த வெர்பு வந்து ப்ரெசன்ட் வெர்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் நமக்கு டிஃபால்ட்டாக வரும். இந்த பாஸ்ட் டென்ஸில் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கியத்தை அமைக்கும் பொழுது ஹேட் பீன்
அப்படின்னு வந்து நம்ம துணை வினைச்சொல்ல போட்டு அமைக்கணும். சரிங்களா? ஸோ இது நமக்கு தெரியும். அந்த 7 வார்த்தைகள் ஐவி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஓகே. ஸோ இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன வரும்? ஹேட், பீன், அப்புறம் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியங்களை அமைக்கிறதுக்கு நீங்கள் ஹேட் பீன் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து அமைக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கியத்தை பேசுகிறீங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து அதனுடைய இலக்கணம். இப்போ இது நல்லா மனசில் பதிய மாதிரி படித்து வச்சுக்கங்க. நம்ம இப்போ ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். நான் படித்து கொண்டே இருந்தேன், அவர்கள் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள், நாங்கள் விளையாடி கொண்டே இருந்தோம். சரிங்களா? இந்த செயலெல்லாம் ஒரு டைம்ல தொடங்கி இன்னொரு டைம்ல முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த 2 டைமுக்கும் இடையில அந்த செயலை வந்து நம்ம இங்க சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த செயல் அனைத்து இன்னொரு செயலோட தொடர்பு படுத்தி வரும். நம்ம இப்போ கத்துக்கிறதுக்காக, வாக்கியங்களை அமைக்க கத்துக்கிறதுக்காக நம்ம வந்து வெறும் சப்ஜெக்ட் அண்ட் வெர்பை வச்சு ஒரு பார்ட்டை மட்டும் இங்க கத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொண்டே இருக்கிறான்ல, நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல படிச்சோம்ல, கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொண்டு இருக்கிறான்னா கண்டினியூஸ் வந்துடும். கொண்டே இருக்கிறான், கொண்டே இருந்தான் அப்படிங்கிற போது அது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கிய அமைப்புக்குள்ள வந்துடும். நம்ம தமிழ்ல அப்படி புரிஞ்சுக்கிட்டு படிச்சாதான் நம்ம மனசுல நிற்கும், நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கொண்டே இருந்தேன், செய்து கொண்டே இருந்தார்கள், விளையாடி கொண்டே இருந்தோம் படிச்சு புரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப நான் படித்து கொண்டே இருந்தேன், அவர்கள் வந்த பொழுது நான் படித்து கொண்டே இருந்தேன். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் பின்னாடி நம்ம அமைப்போம். இப்ப நானுக்கு என்ன வரும்? ஐ. படிக்கிறதுக்கு என்னது? ஸ்டடி. ஓகே. இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன துணை வினைச்சொல் வரும்? ஹேட் பீன். எல்லாத்துக்குமே ஹேட் பீன் தான் வரும். ஸோ ஐ ஹேட் பீன், ஐ ஹேட் பீன் என்ன வரும்? வெர்பு, ப்ரெசன்ட் ஃபார்ம் உடைய வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. சரிங்களா? ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங். ஐ ஹேட் பீன் ஸ்டடிங் அப்படின்னா நான் படித்து கொண்டே இருந்தேன், நான் 6 மாதங்களாக படித்து கொண்டே இருந்தேன், நான் காலையிலிருந்து படித்து கொண்டே இருந்தேன். ஏன்னா நம்ம டைம் சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி நான் 2010 இருந்து படித்து கொண்டே இருந்தேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வாக்கியங்கள் அமைப்பு அதுக்கு வரும். ஸோ அதுக்கு நீங்க ஐ ஹேட் பீன் ஸ்டடிங் அப்படிங்கிறத நீங்க இந்த துணை வினைச்சொல் வரும், இந்த ஹெல்ப்போட ஐஎன்ஜி வரும் அப்படின்னு நல்லா மனசுல பதிஞ்சு நிறைய வார்த்தைகளை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ அடுத்த வார்த்தைக்கு போகலாம். நம்ம அவர்கள், அவர்களுக்கு என்னது? தே. என்ன வரும்? தே ஹேட் பீன். எல்லாத்துக்குமே வந்து ஹேட் பீன் தான் வரும்னு சொல்லியிருந்தேன். வேலை செய் அப்படிங்கிறதுக்கு என்னது? ஒர்க். ஓகே. ஸோ தே ஹேட் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா அவர்கள் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள், அவர்கள் 10 வருடமா வேலை செய்து கொண்டே இருந்தார்கள் சொல்லாமல அப்படி. ஸோ அந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தும் போது இது வரும். அடுத்தது பார்க்கலாம். நாங்கள் அப்படின்னா வி, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. விளையாடுறதுக்கு என்னது? பிளே. ஓகே. அதுக்கு என்ன வரும்? வி ஹேட் பீன், வி ஹேட் பீன் பிளேயிங். வி ஹேட் பீன் பிளேயிங் அப்படின்னா நாங்கள் விளையாடி கொண்டே இருந்தோம், குழந்தைகள் விளையாடி கொண்டே இருந்தார்கள். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். குழந்தைங்க வீட்டுக்கு வராமல் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க, பேசுகிறோம்ல பேச்சு வழக்கில். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்களா, நான் படித்து கொண்டே இருந்தேன், ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங், அவர்கள் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள், தே ஹேட் பீன் ஒர்க்கிங், நாங்கள் விளையாடி கொண்டே இருந்தோம், வி ஹேட் பீன் பிளேயிங். சரிங்களா? ஸோ இப்படி தான் வாக்கியங்களை அமைச்சு நம்ம பேச ஆரம்பிக்கணும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் உதாரணம் பார்க்கலாம். அவர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள், நீ பேசிக்கொண்டே இருந்தாய், கமலா பாடிக்கொண்டே இருந்தாள், கொண்டே இருந்தார்கள், கொண்டே இருந்தாய், கொண்டே இருந்தாள். சரிங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியத்துல அமைச்சிருக்கேன். அவர்களுக்கு என்னது? தே ஹேட் பீன். காத்திருக்கிறதுக்கு என்னது? வெயிட். ஓகே.
வெயிட் அப்படின்னா காத்திரு அப்படின்னு அர்த்தம். ஸோ தே ஹேட் பீன் வெயிட்டிங் அப்படின்னா அவர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பல வருஷமா காத்து கொண்டே இருந்தார்கள். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பேசும்போது பயன்படுத்தலாம். நீ பேசிக்கொண்டே இருந்தாய். நீக்கு என்னது? யூ. பேசுறதுக்கு என்னது? டாக். ஓகே. இப்போ யூ ஹேட் பீன் டாக்கிங். நீ பேசிக்கொண்டே இருந்தாய். அவர்கள் வரும் வரை நீ பேசிக்கிட்டே இருந்த ரொம்ப நேரமா சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் யூ ஹேட் பீன் டாக்கிங் ஃபார் 5 hours அப்படி சொல்லலாம். சரிங்களா? யூ ஹேட் பீன் டாக்கிங் அப்படின்னா நீ பேசிக்கொண்டே இருந்தாய். சரிங்களா? கமலா பாடிக்கொண்டே இருந்தாள். கமலா அப்படியே போட்டுக்கலாம். பாடிக்கொண்டே இருந்தாள் அப்படிங்கிறதுக்கு என்னது? கமலா ஹேட் பீன். பாடுறதுக்கு என்னது? சிங். அப்படின்னா கமலா ஹேட் பீன் சிங்கிங். ஓகே, புரியுதா? கமலா ஹேட் பீன் சிங்கிங். ஸோ இப்போ பாருங்களேன், அவர்கள் காத்து கொண்டே இருந்தார்களுக்கு தே ஹேட் பீன் வெயிட்டிங். நீ பேசிக்கொண்டே இருந்தாய் அப்படிங்கிறதுக்கு யூ ஹேட் பீன் டாக்கிங். கமலா பாடிக்கொண்டே இருந்தாள் அப்படிங்கிறதுக்கு கமலா ஹேட் பீன் சிங்கிங். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்படிதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியத்தை அமைச்சு நம்ம பேசணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு சில ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் வாக்கியங்களை படிக்கலாம். நான் எழுதி கொண்டே இருந்தேன். ராணி சமைத்து கொண்டே இருந்தால். நாங்கள் பயணம் செய்து கொண்டே இருந்தோம். அவர்கள் சிரித்து கொண்டே இருந்தார்கள். மணி ஓடிக்கொண்டே இருந்தான். சரிங்களா? இந்த வாக்கியங்கள்லாம் நான் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து அதை ஆங்கிலத்தில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு 5 ஆங்கில வாக்கியம் கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் தமிழில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ராஜ் had been learning. You had been explaining. He had been fixing. They had been planning. We had been training. ஓகேங்களா? ஸோ இந்த வாக்கியங்கள் வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து எழுதுங்க. இதில் எது வெர்பு எது துணைவினை சொல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான தமிழ் அர்த்தத்தை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் எழுதுறது, ஆங்கிலத்திலேருந்து தமிழில் எழுதுறது நம்ம கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் அந்த டெய்லி வெக்காபுலரி படிக்கிற 10 வார்த்தைகள் இருக்குல்ல, அதில் இதுவரை நிறைய படிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 வார்த்தைகளுக்கு மேலே படிச்சிருப்பீங்க. அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டாந்து இந்த மாதிரி வாக்கியங்களில் போட்டு நீங்கள் பேசுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய பயிற்சி ஆகும். நிறைய பயிற்சியாக தான் வந்து இந்த துணை வினைச்சொல்லாம் ஒவ்வொரு காலத்துக்கும் வேறு வேறு துணை வினைச்சொல் வரும் தெரியுமா? அதெல்லாம் மனசுக்குள்ளே பதியும். மனசுக்குள்ளே பதிஞ்சாதான் நம்ம வந்து பெரிய வாக்கியங்கள் அமைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து தடுமாறுவீங்க. ஏன்னா நம்ம 12 டென்சஸ் படிக்கிறோம். அதாவது 3 காலத்திலையும் ஒரு காலத்திலையும் 4 விதமான வாக்கியங்கள் அமைக்க பழகிக்கிட்டு இருக்கோம். 4 விதமான வாக்கியங்களுக்கும் வேறு வேறு துணை வினைச்சொற்கள் வரும். வேறு வேறு வெர்பு ஃபார்ம் வரும். சரிங்களா? அதெல்லாம் படிச்சோம்ல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இது வந்து எத்தனாவது 11வது டென்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் ஒரே ஒரு டென்ஸ் தான் படிக்கணும். அது வந்து அடுத்த கிளாஸில் கவர் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் என்ன, அதாவது பெரிய வார்த்தைகளை அமைக்க ஆரம்பிக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தோடையும் பேச ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த வார்த்தைகளில் சில முழு வாக்கியமாக அமையுது. ஏன்னா சப்ஜெக்ட் வெர்பு வச்சு அமைக்கும் போதே முழு வாக்கியமாக அமையுது. நம்ம அடுத்தது ஆப்ஜெக்டை வச்சு குட்டி குட்டி வாக்கியத்தை மறுபடியும் நம்ம அமைக்க போகிறோம் எல்லா டென்சஸ்லையும். சரிங்களா? 12 டென்சஸ்லையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அமைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹேட் பீன் வருமா, ஹேஸ் பீன் வருமா, ஈஸ் வருமா, வாஸ் வருமா அப்படின்னு வந்து குழம்பக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து மறக்காமல் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு படித்தாலும் சரியும். எந்தெந்த கால சூழ்நிலைக்கு எந்தெந்த காலத்தில் எந்த மாதிரி துணை வினைச்சொல் வரும், எந்த மாதிரி வெர்பு ஃபார்ம் வரும், ஐஎன்ஜி வருமா இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்ல மனசில் பதிகிற மாதிரி படிச்சுக்கங்க. சரிங்களா? நான் அதுதான் வந்து ஒரு 20 வார்த்தைகள் கொடுத்தேன்ல. ஏன்னா காலையிலேருந்து நம்ம அன்றாட வேலைகள் செய்கிறத படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக மனசில் பதியும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு 20 வார்த்தைகள் கொடுத்தேன் இல்லையா? அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி வாக்கியத்தில் போட்டு அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு. நம்ம இந்த டென்சஸ் முடிக்கிறதுக்கு. டென்சஸ் முடிச்சிட்டிங்கன்னா, நீங்க வாக்கியத்த அமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் நெறைய ஸ்டேஜஸ் இருக்கு. சரிங்களா? நம்ம ஒரு ஸ்டேஜ் தான் கடக்க போறோம். அதுக்கப்புறம் நெறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா நம்ம கத்துக்கிட்டு போம்போது, அந்த சரளம் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது ஃபாஸ்ட்டா, ஈஸியா பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? வாக்கியத்த மனப்பாடம் பண்ணி ஒரு வாக்கியத்தையும் பேசுறதுக்கு, இத நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிட்ட வெக்காபுலரிய வச்சு நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல. நீங்களே வாக்கியத்த உருவாக்கலாம். ஸ்பான்டேனியஸா, இம்மீடியட்டா நீங்க ஒரு வாக்கியத்த உருவாக்கி பேசலாம். சரிங்களா? அதுக்கு தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு புரியிற மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன். சரிங்களா? ஸோ பயிற்சி பண்ணுங்க. டெய்லியும் பயிற்சி பண்ணுங்க. ஸோ தன்னம்பிக்கையோட இருங்க. உங்களாலயும் ஆங்கிலம் பேச முடியும். நம்ம மேங்கோ ட்ரீ லேர்னிங் ஹப் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நான் அதுலயும் வீடியோக்கள் போடுவேன். உங்களுக்கு அதுவும் ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாம நம்ம டே 1ல இருந்து இதுவரையும் எடுத்த எல்லா எல்லா கிளாஸோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிளஸ் அந்த வெக்காபுலரி வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க இதுவரையிலும் பார்க்கலன்னா மறக்காம அந்த வீடியோவையும் போய் பார்த்து, அது லேர்னிங் வீடியோஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி கிராமர்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். ப்ளஸ் டெய்லி வெக்காபுலரி வீடியோ இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி டெய்லி 20 வார்த்தைகள். சரிங்களா? ஏன்னா நீங்கள் உடனே 100, 200 வார்த்தையெல்லாம் ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஒரு ரூபாயா உண்டியில் சேர்க்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் மனசுல நிற்கும். அதனால டெய்லி 20 வார்த்தைகள் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக என்ன டே டு டே லைஃப்ல தேவைப்படுதோ அதை செலக்டிவா எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குறேன். ஸோ அந்த வார்த்தைகளை போய் படிச்சிருங்க. அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வாக்கியங்கள் அமைச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.